بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் இடங்களிலே அதற்கான விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை புகாரியில் 183 ஹதீஸுகளை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டு சென்ற வாரம் 184வது ஹதீஸில் ஒரு பெரிய ஹதீஸ், அதில் ஒரு பகுதி மட்டும் பார்த்துருக்குறோம். எந்த பகுதி வரைக்கும் பார்த்துருக்கோம்னு கேட்டால், ஒரு கிரகண தொழுகை நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போவார்கள், மூர்ச்சையாகி விழுந்து விடுவார்கள் அப்படின்னு அந்த சம்பவம் வரும்போது, கிரகண தொழுகை முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உரை நிகழ்த்துவார்கள். அந்த உரை நிகழ்த்தினார்கள், கபூரில் உங்களுக்கு சோதனை செய்யப்படும்ன்ற வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த உரையுடைய தொடர்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யூத்தா அஹதுக்கும், அதாவது அத்தா என்று சொன்னால் வந்தான் என்று அர்த்தம். அத்தா என்பதிலிருந்து அது மஜ்ஹூலாக்குனீங்கன்னு வைங்க, உத்திய அத்தாண்டா வந்தான், உத்தியன்னு சொன்னால் வரப்பட்டான், அதாவது ஒருத்தனை கொண்டு வரப்படுறது, அவனாக வர்றதுக்கு பேர் அத்தான்னு சொல்லுவாங்க. உத்திய ஜெய்துன், ஜெய்து கொண்டு வரப்பட்டான், அவனை ஒரு ஆள் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு உத்தியன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உத்தியுடைய வருங்காலம் தான் யூத்தா என்பது. அதாவது ஏத்தி அகதுக்கும்னா உங்களில் ஒருவர் வருவார்னு அர்த்தம். யூத்தா அகதுக்கும் என்றால் உங்களில் ஒருவர் கொண்டு வரப்படுவார்னு அர்த்தம். உங்களில் ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாட்டப்படும், அதாவது கொண்டு வரப்படுவாருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த மர்ம கபூரில் விசாரிப்பதற்காக கொண்டு வரப்படுறது. அப்போ யூத்தா அகதுக்கும், உங்களில் ஒருவர், அதாவது இறந்து போன ஒருவர் கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்ட உடனே யுகாலு லஹு, அவரிடத்தில் சொல்லப்படும். சொல்லப்படும்னா வானவர்கள் தான் சொல்லுவாங்க. யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன. இது இந்த கிரகண தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய உரை இருக்குல்ல, அந்த உரையில் அவங்க சொன்ன செய்தி இது. ஒரு பாதி உரை சென்ற வாரம் வந்துவிட்டது, மறுபாதி உரை தான் இது, அந்த உரையுடைய தொடர்ச்சி. அதில் என்ன கேட்பாங்கன்னு கேட்டால், மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது பின்னாடி பதில் முகமதுன்னு சொல்லுவார்னு வருது. அப்போ இந்த மனிதர் என்றவங்க யாரை பற்றி கேட்குறாங்கன்னா ரசூல்லா பற்றி கேட்குறாங்க. அப்போ இந்த 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 சொல்லில் இருந்து சில விவரங்களை நம்ம புரிந்து கொண்டு அடுத்த வார்த்தைக்கு போகலாம். அதாவது இந்த மனிதரை பற்றி உமது புரிதல் என்ன என்று கேட்பதாக இருந்தால், இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ரசூல்லா காலம் வரைக்கும் உள்ள மக்களுக்கான கேள்வி கிடையாது. அவங்கள்ட்ட போய் ரசூல்லா பற்றி முகமதை பற்றி என்ன கேட்க முடியுமா? இந்த கேள்வி முகம்மதுடைய உம்மத்துக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த முகம்மதை பற்றி இந்த உம்மத்து தானே அறிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தில் போய் இவரை பற்றி என்ன சொல்கிறாய்ன்றா, இவர் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. அப்போ இந்த கேள்வி கபூரில் கேட்குற கேள்வி யூனிஃபார்மாக அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. அதாவது இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அவங்களுக்கு தொடர்பான வரக்கூடிய வகையில் அந்த கேள்வி கேட்கப்படுது. அப்போ மா இல்முக, உனது புரிதல் என்ன, பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உமது புரிதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மனிதர்ங்கிறது இஸ்மு இஷாரா வந்திருக்குல்ல, இந்த மனிதர்னு, இந்த மனிதர்ன்ற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில் அறிஞர்கள் 2 விதமான கருத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மனிதர்னு சொல்கிறதுனால அந்த இறந்து போனவர் இருக்கார்ல, அவருக்கு நபிகள் நாயகம் அவர்கள் அப்படி எடுத்து காட்டுறது, ஒரு ஃபோட்டோ மாதிரி, ஒரு உருவகம் மாதிரி இப்படி எடுத்து அப்புறம் இந்த மனிதர்னு சொல்ல முடியும். இந்த மனிதர்னு சொல்வதாக இருந்தால் காட்டி தானே பேச முடியும். அப்போ மா இல்முக பிஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்னன்னு கேட்கும்போது இந்த மனிதர்ன்று உன்னை காட்டணும். அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கபூரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி எடுத்து காட்டி
இவரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கப்படும், உருவத்தை எடுத்து காட்டப்படும் என்றும் இதுக்கு ஒரு நேரடி அர்த்தத்தின் பிரகாரம் புரியலாம். இன்னொரு விதமாக புரியலாம். எப்படின்னு கேட்டால், இந்த மனிதருங்கிறதுனா சில தன்மைகளை ஏற்கனவே சொல்லிவிட்டு, இந்த முகமதுன்னு ஒருத்தர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னார், அவர் என்னென்ன கொள்கைலாம் சொன்னார், அவரை பற்றி என்ன நினைக்கிறாய்ன்னு சொல்லி அவரை பற்றி ஒரு அறிமுகம் செய்து விட்டு, அறிமுகம் செய்த பிறகு இந்த மனிதன் கேட்கலாம்ல, படத்தை காட்டியும் கேட்கலாம், இல்லாத ஒரு ஆளை பற்றி அறிமுகம்லாம் செஞ்சுட்டு இவரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்கலாம். அப்போ இவரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை கேட்பதாக இருந்தால் அவருடைய உருவத்தை பார்த்து தான் காட்டி தான் கேட்கணுங்கிறது கிடையாது, அப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லாமல் ஒருவரை பற்றி நம்ம ஒரு மனிதனுக்கு விலைக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளை இவரை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கே இருக்க மாட்டார், அவர் பார்க்கவும் மாட்டார். அவருடைய தன்மையை நம்ம விலைக்கு சொல்லிட்டோம் என்று சொன்னால் அப்போ இந்த மனிதர் என்பதுக்கு அர்த்தம் என்னவாயிரும் கேட்டால், இப்போ நான் விலைக்கு சொன்னேனே ஒரு மனிதர், அவரை பற்றி என்ன நினைக்கிறாய், இப்படிங்க அதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம். இப்போ எந்த அர்த்தம் கொடுப்பது சரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர் இந்த உருவத்தை காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, உருவத்தை காட்டினா எப்படி சொல்ல முடியும்? நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு இந்த மனிதர்னு உருவத்தை காட்டி கேட்குறதா இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவத்தையே காட்டுறாங்கன்னு வைங்க, நம்மளை கிட்ட தெரியாதுப்போ, தெரிஞ்சே தானே சொல்லணும். அது யாருக்கு வேண்ட சஹாபாக்கள்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. இந்த மனிதரை பற்றி என்ன புரிஞ்சிருக்கிறாய்ன்னு கேட்டால் அவர் தான் முகமது எங்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க நேராக பார்த்தவங்க. நேராக பார்க்காத மக்கள்கிட்ட இந்த மனிதரை பற்றி என்ன புரிகிறாய் என்று கேட்டால் அவருக்கு இவர் முகமது என்றோ அவர் இதுதான் இஸ்லாத்தை அவர் நமக்கு சொல்லி தந்தவர் என்றோ தெரியுமா? தெரியும். இல்லைங்க, நான் இந்த ஆளை பார்த்ததில்லைன்றுவாங்க. அந்த படத்தை காட்டி ரசூலுல்லாஹ்வுடைய படத்தை காட்டி கேட்டால் கூட அவங்களுக்கு உருவம் இருந்து தொடர்ச்சியாக கண்டினியூவாக அந்த உருவம் எல்லாரும் அறிந்து வைத்திருந்து கேட்டால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, உருவத்தை யாரும் வரையலை, கிடைக்கல, பார்க்கல யாருமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த மனிதர் என்பதற்கு அந்த உருவத்தை காட்டி கேட்பார்கள் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு நெருடல் வருது. உருவத்தை காட்டி கேட்டால் எப்படி யாருமே பதில் சொல்ல முடியாத, தெரிஞ்சாலை பற்றி கேட்டானே சொல்லுவாங்க, தெரியாத ஆளை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த அர்த்தம் கொடுக்க முடியலை. அதே நேரத்தில் இதே விஷயத்தை வேறு ஒரு ஹதீஸில் வரும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் என்னென்னா இதுக்கு விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஹதீஸ் நம்பர் புகாரியில் 1338வது ஹதீஸ். இதே சம்பவத்தை சொல்லுது. அதில் கூடுதல் வாசகம் வருது. இதே விஷயத்தை வேறு வார்த்தை எடுத்து சொல்லும்போது அது என்ன வருதுன்னு கேட்டால், மா குன்த தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது என்ற இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய் கேள்வியிலே வந்துடுது, பேரை சொல்லி கேட்டுறாங்க. அப்போ இது படத்தை காட்டி கேட்கல. மா தக்கூலு, நீ என்ன சொல்லி, மா குன்த தக்கூலு, நீ என்ன சொல்லி கொண்டு இருந்தாய், ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின், முகமது என்ற இந்த மனிதரை பற்றி, முகமது என்ற இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லி கொண்டிருந்தாய்ன்னு சொல்லும் பொழுது அந்த பேரை சொல்லி கேட்டாலே என்னவாயிரும், ஒருத்தர் இந்த மனிதர்னு கேட்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லிவிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி என்னண்டா முகமதை பார்க்காதவனும் முகமது அறிஞ்சிருக்கான்ல, காஃபிர் அறிஞ்சு வச்சிருக்கிறானே. எல்லா உலகத்தில் அத்தனை பேருக்குமே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற வகையில் முகமதுன்றதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு ஃபவுண்டர், அவர் இஸ்லாத்தினுடைய நிறுவனர் என்கிற அடிப்படையில் அவங்க புரிந்து வச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே முகமதுங்கிறத சொன்னால் பதில் சொல்ல முடியும், ஆனால் ஒரு படத்தை காட்டினா சொல்ல முடியாது. அப்போ இந்த படத்தை காட்டி தான் கேட்டாங்கன்னு அர்த்தம் செய்வதற்கு தடையாக இந்த ஹதீஸும் நிற்கிறது. அப்போ எப்படி வருது, மா தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுலின் மட்டும் இல்லாமல் அவங்களே கேள்வி கேட்குறவங்களே பேரையும் சொல்லி போடுறாங்க. அதான் மா குன்த தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லி கொண்டு இருந்தாய், உலகத்தில் வாழும்போது உன்னுடைய கருத்து என்னவாக இருந்தது, அவர் பதில் சொல்வார்னு வருது. பதில் பிரச்சனையை ஒன்றும் கிடையாது. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹதீஸை எடுத்து ஒரு மேற்கோளாக காட்டுகிறோம். அதே மாதிரி இதே கருத்து எங்கே வருதுன்னு கேட்டால், அதே புகாரியில் 1374வது ஹதீஸ்லையும் இந்த செய்தி வரும் பொழுது அதுலேயும் இதே வாசகம் வரும். எப்படி வரும், மா குன்த தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுலி லி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறித்து, லி முஹம்மதின் வருது குறித்து, இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லி கொண்டிருந்தாய்ன்னு கேட்பார்கள். இப்போ விலக்கி விட்டு தான் கேட்குறாங்க. முகமதுன்னு ஒருத்தர் வந்தார்,
அவர் சில செய்திகள்லாம் சொன்னார், நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? அவர் சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு முஸ்லீம் சொல்லுவான். காஃபிர்னு சொல்லுவான், அதை சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க, நாங்கள் ஏற்றுக்கலைமா அப்படின்னு அந்த பின்னாடி இது பதில் சொல்கிற விஷயத்தில் வருது. அதனால் இந்த மா இல்முக்க பிஹாதர் ரஜுலிங்கிற இந்த சொல்லுக்கு புகைப்படத்தை காட்டி தான் கேட்பாங்க என்பது பொருந்தலை. 2 காரணத்தினால. ஒரு காரணம் என்னென்று கேட்டால், தெரியாத ஒரு ஆளை ஒரு உருவமாக காட்டுவதில் யாருக்கும் அறிந்து கொள்ள இயலாது. முன்ன பின்ன பார்த்த ஆளுக்களை பற்றி தான் அப்படி கேட்க முடியுங்கிறதுனாலையும் அந்த அர்த்தம் கொடுக்க முடியலை. 2வது வேற ஒரு ஹதீஸில், வேறு 2 ஹதீஸில் இதே செய்தி வரும் பொழுது அவரை பற்றி விளக்கிட்டு தான் கேட்குறாங்க. அது அந்த இது முட்டையா இதில் மா இல்முகபி ஹாதர் ரஜுலின் இருக்குல்ல, வேற ஒரு அறிவிப்புகள் என்ன வருதுன்னா, மா இல்முகபி மா குந்த தக்கூலு பி ஹாதர் ரஜுலி முகமதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த மனிதரை பற்றி நீ என்ன அப்படி பேரை சொன்னால போதும் தானே, விளங்கிடுவாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைத்தாய் என்று கேட்கும் பொழுது படம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த சொல்லுலேருந்து ஒரு படமாக காட்டுறதுங்கிற அர்த்தம் கிடைத்தாலும் அது பொருத்தமாக இல்லை. அப்போ தெரியாத ஒரு ஆளை காட்டி கேட்க முடியாது. 1. 2வது வேற ஒரு ஹதீஸில் அதுக்கு விளக்கம் வேற வந்துருச்சு. அதனால் இந்த இடத்துல எப்படி அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், இப்போ யுகாலு லஹு, அவரிடத்துல கேட்கப்படும், மா இல்முக பி ஹாதர் ரஜுலி, இந்த மனிதரை பற்றி, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த மனிதரை பற்றி உனது புரிதல் என்ன என்று கேட்கப்படும். கேட்கப்பட்ட உடனே அம்மல் மூமினு, மூமினாக, மூமின் என்றால் நம்பிக்கை கொண்டவன். அந்த மூமின்கிற வார்த்தைக்கு கருத்துக்கு இன்னொரு சொல்லும் இருக்கிறது, மூக்கின் என்று. அதாவது ஆமனாண்டா நம்பினான், ஐக்கன என்றால் உறுதியாக நம்பினான், நல்ல வலுவாக நம்புறது. யக்கீன்லாம் சொல்கிறோம்ல, யக்கீன் என்றால் நல்ல உறுதியான நம்பிக்கைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு உரிய வார்த்தை என்னன்னு கேட்டால் ஐக்கன. ஐக்கன என்றால் உறுதியாக நம்பினான் என்ற அர்த்தம். அதுக்கு இஸ்முல் ஃபாயில் சொல்வதாக இருந்தால் மூக்கினுன், உறுதியாக நம்புபவன். ஆமனை என்றால் நம்பினான் அர்த்தம், உறுதியாகங்கிறது வராது, நம்பினான் அர்த்தம். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் மூமின் என்று வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 வார்த்தையில் எதை சொன்னாங்கன்னு இவருக்கு தெரியலை. இப்போ வரக்கூடிய அந்த வார்த்தையில் மூமின் என்று சொன்னார்களா மூக்கின் என்று சொன்னார்களா என்று தெரியலை. அதனால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவன் 2 வார்த்தையும் போட்டுட்டு, மூமினும் முனாஃபிக்கு 2ல், மூமினும் மூக்கினும் இந்த 2ல் எதையோ சொன்னாங்க அப்படின்றார். அப்படின்னா அந்த அறிவிக்கிற அஸ்மா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சொல்லில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்களா மூக்கின்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியலை, ஆனால் 2ல் 1 தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகத்தை அடுத்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இந்த கேள்வி கேட்ட உடனே அம்மல் மூமினு, மூமினாக இருப்பவன், அவில் மூக்கினு அல்லது மூக்கினாக இருப்பவன், லா அத்ரி எனக்கு தெரியவில்லை, ஐயதாலிக்க காலத் அஸ்மா, அஸ்மா இந்த 2ல் எதை சொன்னார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அஸ்மா தான் அறிவிக்கிறாங்க. அஸ்மாட்டிருந்து கேட்குற அறிவிப்பாளர் சொல்கிறாரு, லா அத்ரி நான் அறிய மாட்டேன், ஐயதாலிக்க இதில் எதை, தாலிக்கண்டா இது, ஐயதாலிக்கண்டா இதில் எதை, காலத் அஸ்மா அஸ்மா சொன்னார்கள் என்று நான் அறிய மாட்டேன், யாவும் இல்லை, மறந்துட்டேன், 2ல் 1 தான், மூமின் என்று சொன்னாங்களா மூக்கின் என்று சொன்னாங்களான்னு தெரியலை அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம். இப்போ அம்மல் மூமினும், மூமின் என்பவன், இதெல்லாம் விட்டுடலாம், தேவையில்லை. இது கூடுதல் தகவலுக்குள்ளே தானே. இந்த ஹைலைட் பண்ண இந்த விஷயங்களை விட்டுட்டு இப்படி அந்த ஹைலைட் பண்ணாதது அர்த்தஞ்சே சரியாக வந்துடும். இப்போ அம்மல் மூமினும், மூமின் என்பவன் பொய்யக்கூட அவன் சொல்வான், அல்லது அம்மல் மூக்கினும், மூக்கின் என்பவன் பொய்யக்கூட அவன் சொல்வான். மூமின் தானே நம்பிக்கை கொண்டவன் தான், மூக்கின் என்றாலும் மிக நம்பிக்கை கொண்டவன். அப்போ மிக நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னார்களா நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னார்களான்னு டவுட் இருக்கிறது. எதை சொன்னாலும் அந்த முஸ்லீமை தான் குறிக்கிறது. இப்போ அம்மல் மூமினும், மூமின் என்பவன் பொய்யக்கூடு அவன் சொல்வான். இதுக்கு பதில், எதுக்கு பதில்? இந்த மனிதரை பற்றி என்ன நினைக்கிறாய் என்ற அந்த கேள்விக்கு பதிலாக அவன் சொல்லுவான், அவர்கள், நீங்கள் சொன்ன அந்த முகமது என்பவர்கள் முஹம்மதுன் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமதாவும். நீங்கள் சொன்ன முகமது யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹி, அவர் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார். ஜா அனா, எங்களிடத்தில் ஜாண்டா வந்தார்னு அர்த்தம். பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். அந்த ஜாவுக்கு பிறகு இந்த சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். ஜாண்டா வந்தான், ஜாபில் கிதாபின்னா கிதாபை கொண்டு வந்தான்னு வந்துடும். இந்த ஜாவுக்கு பிறகு ஒரு மஃபூலை போட்டு அதில் ஒரு பேயை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால்
ஜாவுடைய அர்த்தம் வந்து வந்தான் என்பதிலிருந்து மாறி கொண்டு வந்தான் என்று என்ன செய்கிறேன் மாறிக்கிறோம். அப்போ பதில் சொல்வார் அவர் ஹுவ, அவர் யாரை பற்றி கேள்வி கேட்டீங்களோ அவர் முஹம்மதுன் ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது அவங்க, ஜா அனா எங்களிடத்தில் கொண்டு வந்தார்கள், பில் பையினாத்தி தெளிவான சான்றுகள், பையினத்தினா தெளிவானவை, பையினாத் என்பது பன்மை, பில் பையினாத் என்றால் தெளிவானவைகளை தெளிவான சான்றுகளை எங்களுக்கு கொண்டு வந்தார்கள், உல் ஹுதா நேர்வழியும் கொண்டு வந்தார்கள், அஜபுனா நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம், அஜாபண்டா பதிலளிக்கிறது, ஜவாபுலேருந்து வர்றது, அஜாப என்றால் பதிலளித்தான், அதாவது பதிலளிக்கிறேன்னு நடத்த ஏற்றுக்கிறது தானே, அஜபுனா நாங்கள் அதுக்கு பதிலளித்தோம் ஏற்றுக்கொண்டோம், ஆமன்னா அவரை நம்பினோம், ஒத்தபானா அவரை பின்பற்றினோம். இதுதான் அவருடைய அந்த கேள்விக்கு விடைன்னு சொல்லிடுவாங்க. விடையை கேட்ட உடனே இதை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ மூமினாக இருந்தவங்களுக்கு இந்த விட தன்னால் வந்துடும். நம்ம மூமினாக வாழ்ந்திருந்தோம்னு சொன்னால் என்ன செய்வோம், அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுங்க, நாங்கள் நம்பினோம் பின்பற்றினோம், தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தாங்க, நேர்வழியை கொண்டு வந்தாங்கன்ற ஒரு பதிலை நம்ம சொல்லிடுவோம். நம்ம யாரும் கற்றுத்தந்து சொல்வது கிடையாது. அப்படி வாழ்க்கையில் நடந்திருந்தவர்களுக்கு இந்த பதிலே எல்லாம் வர வச்சிருவான். நம்ம இந்த மாதிரி ரசூலுல்லாவை ஏற்று நடந்திருந்தோம்னு சொன்னால் இவர் யாருன்னு கேட்டோன்னா இந்த பதில் நம்ம சொல்லிடுவோம். மறுபடியும் அர்த்தம் பாருங்கள். பொய்ய கூழு அந்த மூமின் சொல்வார், அவர் முகமதுன் ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது ஆவார், ஜா அனா பில் பையினாத்தி தெளிவான சான்றுகளை எங்களிடத்திலே கொண்டு வந்தார், ஒல் ஹுதா நேர்வழியையும் கொண்டு வந்தார், பையினாத்தில் அத்துவு, ஜா அனா பில் ஹுதா நேர்வழியும் கொண்டு வந்தார், அஜபுனா நாங்கள் பதிலளித்தோம் அதாவது ஏற்றுக்கொண்டோம், ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம், ஒத்தபானா பின்பற்றினோம் அப்படின்னு பதில் சொல்லிடுவார். பதில் சொன்ன உடனே போய் யுக்காலு லஹு அவருக்கு சொல்லப்படும், மலக்கள் உடனே அவருக்கு சொல்லுவாங்க, விஷயம் அவ்வளோதான் விஷயம், மாதிரி ரொம்ப பேச தேவையில்லை, நம் தூங்கு, நம் சாலிஹன் நல்லவராக இருக்கும் நிலையில் தூங்குவீராக, நல்லவர் சாலிகான ஒரு நல்ல மனுஷன், உன்னை நல்ல மனுஷன் இருக்கால் பண்ணிட்டோங்கிறாங்க. நம் சாலிஹன், நம் என்றால் நாம என்றால் தூங்கினான், நாம் உலர்ந்து வருங்காலம் எனாமுண்டு வரும், எனாம் உலர்ந்த அம்முர் எடுப்பதாக இருந்தால் ஏ எடுத்துட்டு நம்ண்டு வந்துடும், நாம்ண்டு வரும், அலிஃபை நீக்கிட்டு நம் என்று வந்துடும். நம் என்றால் தூங்கு, அம்ரு ஃபேல், அம்ரு ஹாலிர் ஆண்பால் ஒருமை. அப்போ அவருக்கு சொல்லப்படும் நம் தூங்குவீராக, எந்த மாதிரி தூங்குறது, சாலிஹன் நல்லவராக இருக்கும் நிலையை தூங்குவீராக, அதாவது பாஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம், பாஸ் ஆகிட்ட கேள்வியில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபொக்கது அலிம்னா நாமும் அறிந்து வைத்திருக்கிறோம், இன் குன்தல மூக்கினன் நீ மூக்கினாகத்தான் இருந்தாய், இன் குன்தல மூமினன் மூமினாகத்தான் நீ இருந்தாய் என்பதை நாமும் அறிந்து வைத்திருக்கிறோம். நீ பொய்யெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிற, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழும்போது முகமது நபியை பற்றி நீ நம்பிக்கை வச்சு இருந்தாய் என்று எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஃபக்கத் அலிம்னா நாம் அறிந்து கொண்டோம், வானவர்கள் சொல்லுவாங்க நாம் அறிந்து கொண்டோம், அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்னு கேட்டால், இன் குன்தண்டா நீ இருந்தாய், என்னவாக இருந்தாய், ல மூமினன் மூமினாகத்தான் இருந்தாய். அதாவது இன் குன்த என்பதில் இந்த இன் என்று வந்திருக்குல்ல, இந்த இன் என்பதை இந்த ஷர்த்துடைய ஒன்று இருக்குது. இன் குன்த நீ ஆகியிருந்தால், இன் அக்கல்த நீ சாப்பிட்டால், இன் நசர்த்த நீ உதவி செய்தால், அந்த ஆள்ன்ற அர்த்தம் போடுறோம்ல, அதுக்கு வரக்கூடிய இன் ஒன்று இருக்கிறது. இன்னன்னு சொல்கிறோம்ல, இன்னங்கிறது, இந்த இன்னங்கிறத இன் என்று சுருக்குவாங்க. அது ஒரு ஃபேலில் வச்சு, இது குன்தண்டு ஃபேல் தானே, ஃபேலுக்கு முன்னாடி இன்ன குன்தண்டு வராது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா அந்த இன்ன என்பதை இன் என்று ஆக்கி விடுவார்கள். இன் என்று ஆக்கினார்கள்னா அது இன்னங்கிற அர்த்தம் தான், நிச்சயமாக உறுதியாகங்கிறதுக்கு உள்ள வார்த்தை தான் அது. அப்போ இது ஷர்த்துடைய இன்னா, உறுதியானது அர்த்தத்தில் வரக்கூடிய இன்னவுடைய அந்த லேசான வடிவமா அப்படின்னு குழப்பம் வருமானா குழப்பம் வராது. ஏன்னு கேட்டால் அதனுடைய அந்த ஹபரில் லாம் வந்துருச்சு, ல வந்திருக்கு பாருங்க, இன் குன்த மூமினண்டு, வெறும் மூமினண்டு வரல, ல மூமினன், இன் குன்த நீ இருந்தாய், ல மூமினண்டு இந்த லாம் வந்திருக்கு ஆரம்பத்தில். அது லாம் வந்துட்டாலேயே அது இன்னதான்னு காட்டுவதற்கு தான் அது வரும். இன் குன்த ல மூமினன், இந்த லாவை பார்த்து நம்ம நினைஞ்சிக்கிறேன்னு இன்னுக்கு அந்த ஷர்த்துடைய அர்த்தம் பண்ணிடக்கூடாது. இன் குன்த உறுதியாக நீ இருந்தாய்,
ல மூமினன் மூமினாகத்தான் இருந்தாய் என்பதை நாம் அறிவோம். அப்போ இந்த ல மூமினன் இந்த லாமை வச்சுக்கிட்டு தான் இது எதை காட்டுது? இன் என்பது வந்து அந்த இன்ன தான் அது. இன்னங்கிறதை வந்து அந்த அழுத்தத்தை குறைத்து இன் என்று சொல்வார்கள்ல, இன் என்று அழுத்தமாக சொல்கிறது. இன் என்றால் அழுத்தத்தை குறைத்து சொல்வது. அப்போ அழுத்தத்தை குறைத்து சொல்லும் பொழுது இன் குந்த நீ இருந்தாய், உறுதியாக இருந்தாய், மூமினன் மூமினாக இருந்தாய் என்பதை நாம் அறிவோம். ஃபக்கத் அலிம்னா நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இன் குந்த ல மூமினன் நீ மூமினாகத்தான் இருந்தாய் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் என்று. அப்போ வானவர்கள் சொல்லிட்டு தூங்குப்பா, நீ பாஸ் ஆகிட்ட, நம் சாலிஹன் நல்லவனாக இருக்கிற நிலையில் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த சிறிது நேரம் தான் உயிரோடு இருப்பார். கபூரில் அடக்கப்பட்டவுடனே இந்த கொஞ்ச நேரம் தான் விழித்த நிலையில் இருப்பார். இந்த கேள்வி கேட்டு முடித்தவுடனே பேசாமல் தூங்குன்றுவாங்க. அப்போ இதில் நம்ம மார்க்க ரீதியாக பிரச்சாரம் பண்ணுவதற்கு நிறைய அகீதாவுடைய விஷயங்கள் அதில் நிறைய அடங்கியிருக்கிறது. ஒருத்தர் இறங்குனா அவுளியாலாம் கூப்பிட்றாங்கல்ல, அவர் தான் தூங்க போட்டாங்கன்னு மாதிரி எப்படி போய் கூப்பிடுவீங்க? அந்த அடக்குன ஒரு சில செகண்டுகள் தான் அவர் வந்து என்ன செய்வார், முழிச்ச நிலையில் இருப்பார், தூங்காமல் விழித்த நிலையில் இருப்பார். இந்த கேள்வி கேட்டு முடித்த உடனே பேசாமல் தூங்கு அப்படின்னு தூங்க வைத்து விடுகிறார்கள். இப்போ நீங்கள் யாரையெல்லாம் அவுளியான் மகான் நினைக்கிறீங்களோ அவங்க நெசமாக அவுளியா மகானாக இருந்தாங்கன்னு சொன்னால், நல்லவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். கபூரில் எல்லாருமே உறக்க நிலையில் தான் இருக்கிறார்கள். நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உறக்க நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த கபூர் வணக்கத்துக்கு சம்மட்டியாக உள்ள ஒரு செய்தியாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து இது ஒரு சாராருடைய கேள்வி. அம்மல் முனாஃபிகு, இந்த கேள்வியை கேட்டவுடனே முனாஃபிக்கிட்டையும் கேட்போம், எல்லாத்தையும் கேட்கணும்ல, முனாஃபிக்கிட்ட என்ன பதில் சொல்லுவான் அப்படின்ட்டு அடுத்து வருது. இந்த முனாஃபிக்கு என்று சொன்னால் அது நாஃபக்கன்னு சொன்னால் வந்து ரெண்டு வேஷம் போட்டான். நாஃபக்க என்று சொன்னால் இரட்டை வேஷம் போட்டான் அப்படின்ற அர்த்தத்துக்கு உள்ளது முனாஃபிக்குங்கிற வார்த்தை. நாஃபக்க உள்ள இன்னும் சொல்ல போனால் அந்த முனாஃபிக்குங்கிற ஒரு சொல்லே வந்து அந்த எலி இருக்குல்ல, எலி பொந்து, எலி வந்து இந்த பொந்தாக தோண்டி வச்சுருக்கோம், அதுக்கு பேர் தான் நஃபக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளதில் அந்த எலி என்ன செய்யணும்னு கேட்டால், அதை பிடிக்க போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே போய்ட்டு அதுக்குள்ளே ஒடியாந்துடும். பல வழிகள் உள்ளே இருக்கும். ஒரு வழியில் நுழைஞ்சிட்டு இன்னொரு ஒடியாந்துடும். அப்போ அது வந்து பல வேஷம் போடுது. இங்கே தான் போகிற மாதிரி தெரியும், அங்கே வந்து தலையை காட்டும், அங்கே போய் பிடிக்க போனால் இங்கே வந்து தலையை காட்டும். அப்போ அந்த எலி வந்து என்ன செய்யணும்னா தப்பிப்பதற்கு வந்து மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி பல செட்டப்புகளை பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த தன்மை உள்ள மனுஷனை வந்து நாஃபக்க, அதாவது எலிப்பொந்து மாதிரி வைத்து செயல்படுறவன், அது நடிக்கிறவன் அர்த்தம். ரெண்டு வேஷம் போடுறவன் அர்த்தம். அகராதி அர்த்தப்படி வந்து எலிப்பொந்தாக தோண்டினான்னு தான் அர்த்தம். எலி வந்து பொந்து தோண்டும்ல, அதுதான் அதுக்கு அசல் அர்த்தம். அதனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், எலி எப்படி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு பல முகத்தை காட்டுகிறதோ அந்த மாதிரி காட்டுற மனுஷனை வந்து முனாஃபிக்கும்பாங்க. நாஃபக்க என்றால் இரட்டை வேடம், நம்ம இரட்டை வேடம்னு வச்சுக்கலாம். நாஃபக்க என்றால் இரட்டை வேடம் போட்டான். அதில் இஸ்முல் ஃபாயில் வந்து முனாஃபிக்குன், இரட்டை வேடம் போடுபவன். அதாவது நான் நம்பினதாக சொல்லி கொண்டு நம்பாமல் இருந்தவன். கேள்வி வந்து மூமின்னு உறுதியான நம்பிக்கை உள்ளவனுக்கு அந்த கேள்வி. மூமின்கிற பேர்வையில் இருப்பான்ல, போர்வையில் இருப்பானே, அறகுறையாக சந்தேகப்பட்டுக்கிட்டு முஸ்லீம்னு சொல்லி கொள்வான், அவன் வந்து சரியாக நம்பியிருக்க மாட்டான், முனாஃபிக்காக இருப்பான். வெளிப்படையாக வந்து தொப்பி தலைப்பாலாம் வச்சுருப்பான், இஸ்லாமிய எந்த ஒரு தன்மையும் அவன்கிட்ட இருக்காது. இவனும் முனாஃபிக்கில் தான் வருவான். அப்போ அது அவன் என்ன பதில் சொல்லுவான்னு இதில் வரப்போகுது. அதுக்கு முனாஃபிக்கிற வார்த்தை வந்துருச்சா. இந்த முனாஃபிக்குங்கிற வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை அதுக்கு சொல்லப்போனோம், இருத்தாப என்றால் சந்தேகப்பட்டான் அர்த்தம். ரைபுங்கிறோம்ல, லா ரைப ஃபீஹின்னு சந்தேகம், அந்த ரைபுல இருந்து இருத்தாப அப்படின்னு ஃபேலை மாற்றினீங்கன்னா, இருத்தாபன்னு மாற்றினீங்கன்னு சொன்னால் சந்தேகப்பட்டான் என்று அர்த்தம். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் வந்து முர்தாபுன், சந்தேகப்படுறவன் அப்படின்னு வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குங்கிற வார்த்தையை சொன்னாங்களா, முர்தாபுங்கிற வார்த்தை ரெண்டும் ஒன்று தானே? நடிக்கிறவன் சொன்னாலும் அவனை சந்தேகத்தில் இருக்கிறான்னு அர்த்தம், சந்தேகத்திலே இருக்கிறான்னு சொன்னாலும் நடிச்சுட்டு தான் இருக்கான்னு அர்த்தம். அப்போ அந்த முனாஃபிக்குங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணாங்களா, முனாஃபிக்குங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணாங்களா, முர்தாபுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த அறிவிப்பாளருக்கு டவுட் இருக்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அம்மல் முனாஃபிக்கு, இந்த கேள்வி கேட்கும் பொழுது முனாஃபிக் என்பவன் அவில் முர்தாபு அல்லது முர்தாபு என்பவன்,
அப்போ லா அதிரி நான் அறிய மாட்டேன், ஐயதாலிக்க காலத் அஸ்மா, அஸ்மா அவர்கள் இதில் எதை சொன்னார்கள்னு எனக்கு யாவும் இல்லை, தெரியலை. அப்போ ரசூல்லா வந்து முனாஃபிக்குன்னு சொன்னாங்களா முர்தாபுன்னு, ரெண்டு கருத்தில் ஒன்று தான். முனாஃபிக்குங்கிற வார்த்தையை ரசூல்லா சொன்னாங்களா முர்தாபுங்கிற வார்த்தையில் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபயக்கூல் அப்படி அது இதை கழிச்சிட வேண்டியதான், நம்ம இதை விட்டுற வேண்டியதான். இந்த இதை பூராத்தையும் என்ன செய்யணும் விட்டுட்டு அம்மல் முனாஃபிக்குன்னு மட்டும் வச்சுக்கிடுவோம். அம்மல் முனாஃபிக்கு என்பவன் ஃபயக்கூலு, அவன் சொல்வான். முனாஃபிக்குன்னு சொன்னாங்களா முர்தாபுன்னு சொன்னாங்களான்னு அந்த டவுட்டுக்குரிய வார்த்தையை இடையில சொருவிட்டார். வார்த்தை சென்டென்ஸை கரெக்டாக கொண்டு போகிறதா இருந்தால் அம்மல் முனாஃபிக்கு, அந்த ஹைலைட் பண்ணாத வாசகத்தை படிங்க. அம்மல் முனாஃபிக்கு என்பவன் ஃபயக்கூலு, அவன் சொல்வான் லா அதிரி எனக்கு தெரியலை. இவர் யாருன்னு கேட்குறீங்கல்ல, அவர் எனக்கு தெரியாது. சமயத்தின் நாச எக்குழுன அறகுறை நம்பிக்கிட்டு இருந்தால் பாருங்க, ரசூல்லா வந்து அல்லாவின் தூதர் தாண்ட அறகுறையாக நம்பாமல் சும்மா ஃபார்மாலிட்டி வாப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னுட்டு இருக்கிறாங்கல்ல. இஸ்லாத்தில் எந்த ஒரு அடையாளமும் இருக்காது, முகமதுங்கிறதெல்லாம் சொல்லிக்கிடுவாங்க, ஒன்றுமே விளங்காது. எந்த அளவுக்கு நான் விளங்காது, ரசூல்லா சாபி மதப்பா அனவி மதப்பான்னு கேட்குறான்ல, நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கான்ல, அவன் விளங்கல இல்லை. முகமதுன்னா அவன் ஒன்றுமே அடிப்படையே தெரியாமல் இருக்கிறான். அந்த மாதிரி உண்மைனாக இருந்தாண்டு அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால் லா அதிரி எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன். தரா என்றால் அறிந்தான், எதிரி என்றால் அறிவான், அதிரி என்றால் நான் அறிவேன், லா அதிரின்னா நான் அறிய மாட்டேன். அப்போ லா அதிரி நான் அறிய மாட்டேன். சமயத்துன் நாச யகூலூன செய்யன், மக்கள் ஒரு செய்தியை சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். பொக்குள்தூ நானும் சொல்லிட்டேன். எல்லாரும் முகமது ரசூல்லா சொல்லி தந்தாங்க, நானும் சொல்லிவிட்டேன். எனக்கு அதெல்லாம் விளங்காது. அவர் என்ன மார்க்கம் கொண்டு வந்தார், அந்த அவருடைய கொள்கை அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் அப்பா அம்மாவெல்லாம் சொல்லி தந்தாங்க, நானும் சொல்லிவிட்டேங்கிறான். அப்போ முகமது யாருன்னு கேட்கும்போது இவன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் முகமதை பற்றி. ஆனால் இவன் காஃபிர் அல்ல, முஸ்லீமாக பெயர் தாங்கியே இருந்தவனுக்கு உள்ள விஷயம். பெயர் தாங்கி இருந்தவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் சந்தேகத்தோடு இருக்கிறான். அவன்கிட்ட கேட்கும்போது என்ன செய்வான்னா லா அதிரி எனக்கு தெரியலை. சமயத்துன்னா யக்கூலூன மக்கள் எல்லாம் இதை சொல்வதை நான் கேள்விப்பட்டேன். செய்யன் ஒரு செய்தியை சொல்வதை நான் கேள்விப்பட்டேன். ஃபகுல்துஹு அதை நானும் சொன்னேன். எல்லாரும் முகமது ரசூல்லானாங்க, நானும் முகமது ரசூல்லான்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் வந்து அதை விளங்கி புரிந்தெல்லாம் சொல்லவில்லை அப்படின்னு அவன் பதில் சொல்லிடுவான். ஹதீஸை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆனால் காஃபிர்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கன்னு வரல. இதை ஏன்னா அடக்கம் செய்யப்பட்டவர்களில் பர்ஃபெக்டான முஸ்லீமும் இருப்பான், அதே மாதிரி பேருக்கு முஸ்லீமாக இருந்து இஸ்லாமாக வாழாதவன் நம்பாதவன் இருப்பான். அடிப்படையிலேயே முகமது யாருன்னு ஏற்றுக்கிறதவன் இருப்பான்ல, அவன்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கிறது இந்த ஹதீஸில் வரல. இது ரெண்டு தான் வருது, ரெண்டு பேர்கிட்ட உள்ள தான் வருது. அப்போ நம்ம இந்த அளவுக்கு போதும் இந்த ஹதீஸை விளங்கி கொள்வதற்கு. அப்போ இதில் என்ன, இந்த ஹதீஸை முடிச்சுட்டோம். எதுக்காக இந்த ஹதீஸை கொண்டு வந்தார்னு சொன்னீங்கன்னா, எந்த பாடத்தில்னா, அதாவது கடுமையான ஒரு மயக்கம் வந்தாலே தவிர ஒழு செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது பாடத்தலைப்பு. அதில் அஸ்மா அவர்கள் மூச்சு ஆகி போயிட்டு அப்புறம் எந்திரிச்சு தொழுவுறாங்க. தொழுவும் போது என்ன செய்யலை, ஒழு செஞ்சுட்டு தொழுவலை. அப்போ லேசான ஒரு மயக்கம் ஏற்பட்டு அவங்க தொழுதாங்கன்னு அந்த முந்தின 184 ஹதீஸுடைய ஆரம்பத்தில் வந்துச்சுல, அதை சொல்வது தான் பாடத்தின் தலைப்பு. இந்த கபருடைய விஷயம் அதை சொல்வதற்கு இந்த தலைப்பு ஒரு போடலை. இருந்தாலும் அது முழு ஹதீஸை சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லிவிட்டார். சரியா, அது முடிந்து விட்டது. அடுத்ததாக 184 முடிந்து விட்டது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்தது 185. 185க்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பாடம் போடுறார். அப்போ 184 முடிச்சிட்டோமா, 185வது ஹதீஸை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது ஒரு பாடத்தை முதல் சொல்கிறார். பாபு மசஹிர் ரசி குல்லிஹி, மசகுன்னா இப்படி தடவுறது, ஈர கையால் தடவுறது. மசஹர் ரசுன்னா தலையை மசகு செய்கிறது, தடவுறது. குல்லிஹி முழு தலையையும், தலையை மசகு இப்படிங்கிறது இல்லை, தலைக்கு மசகுன்னா தலைண்டை தானே, தலை முழுசுக்கு மசகு செய்வது பற்றிய பாடம். தலைக்கு மசகு செய்தல் என்பதை பலவிதமான கருத்தில் அறிஞர்கள் சொல்கிறார்கள். புகாரியுடைய கருத்து என்னென்னு கேட்டால், தலைக்கு மசகு செய்கிறாருன்னா முழு தலைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அந்த கருத்துக்கு தகுந்தவாறு பாடம் போட்டார். பாபு மசஹிர் ரசி குல்லிஹி, தலை முழுவதும் மசகு செய்வது பற்றிய பாடம் அப்படின்ற அந்த பாடத்தை போட்டார். போட்டுட்டு அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலி கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ் சொல்லுகிற காரணத்தினால் என்ன சொல்கிறான், வம்சஹு நீங்கள் மசகு செய்யுங்கள், பிர் ஊசிக்கும் உங்கள் தலைகளுக்கு மசகு செய்யுங்கள், தலையின் ஒரு பகுதிக்கு மசகு செய்யுங்கள் அல்லாஹ் சொல்லலை.
தலைக்கு மசகு செய்யுங்கள்னு சொல்கிறான். அந்த வாசகத்தினாலேயே முழு தலைக்கும் தான் மசகு செய்யணும் அப்படின்ட்டு புகாரி வந்து அந்த பாடத்தையும் போட்டுட்டு அந்த பாடத்துக்கு ஆதாரமாக குரான் வசனத்தையும் கொண்டாந்து போடுறார். ஒழு செய்கிறத பற்றி பேசின வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தில் தலைக்கு மசகு செய்கிறத பற்றி எப்படி வாசகம் வருது? ஒம் சஹூ பிர் ஊசிக்கும், உங்கள் தலைகளுக்கு நீங்கள் மசகு செய்யுங்கள்னு வருது. தலைகளுக்கு மசகு செய்யுங்கள்னு சொன்னால் தலையுடைய சின்ன பகுதிக்கு, ஏன்னா மதுஹபிலெலாம் அப்படி இருக்குது, லேசாக ஒரு முடியை தடவுனாலும் போதும் அப்படின்னு ஷாஃபி மதுஹபில். ஹனஃபி மதுஹபில் வந்து தலையுடைய கால்வாசி 4இல் 1 பங்கு செஞ்சால் போதும் அப்படின்னு ஹனஃபி மதுஹபில் இருக்கிறது. புகாரி மதுஹபில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் முழு தலைக்கு தான் செய்யணும், தலைக்கு மசகுன்னு வந்துட்டால் தலைக்கு புறம் தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு குரானுடைய வசனத்தை வச்சு அவர் ஆதாரம் காட்டுறார். அதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.